அன்பான சாய் பக்தரே, இப்போ மனசு அமைதியாக இருக்கலாமா அல்லது நிறைய கவலைகளால் நிரம்பி இருக்கலாமா? சில நேரம் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் மாற்றம் தெரியாது, எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் பதில் கிடைக்காது, எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் சோதனை மட்டுமே வரும். அப்போது மனசு மெதுவாக கேட்கும், என் யோகம் எப்போ வரும், என் நல்ல நேரம் எப்போ தொடங்கும்? அன்பான பக்தரே, இன்று பாபா உனக்கு உறுதியாக சொல்கிறார், கவலைப்படாதே, உன் யோகம் வரும் காலம் நெருங்கிவிட்டது. இந்த பதிவு ஒரு சாதாரண பேச்சு இல்லை, இது உன் சோர்ந்த மனசுக்கு ஆறுதல், இது உன் காத்திருப்புக்கு உறுதி, இது உன் எதிர்காலத்துக்கு நம்பிக்கை. நீ இவ்வளவு நாள் தாங்கி வந்ததாலேயோ நீ பலவீனமில்லை, நீ தயாராகி கொண்டிருக்கிறாய். இந்த சில நிமிடங்கள் அமைதியாக கேள், இதயத்தோடு கேள். ஏன்னா யோகம் வரும் காலம் நெருங்குது, கவலை இல்லாமல் இரு. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, நம்ம மனசு கேட்கும் முதல் கேள்வி இதுதான். நான் நிறைய முயற்சி செய்தேன், நான் நம்பிக்கையை விட்டு வைக்கலை, அப்போ ஏன் இன்னும் யோகம் வரல? இந்த கேள்வி தவறில்லை, இந்த வழி உண்மைதான். ஆனால் பாபா மெதுவாக சொல்கிறார், தாமதம் என்பது மறுப்பு இல்லை, அது தயாரிப்பு. யோகம் என்பது சாதாரண மாற்றம் இல்லை, அது வாழ்க்கையின் உயர்வு, நிலைமையின் மாற்றம், உன் அடையாளத்தின் வளர்ச்சி. இவ்வளோ பெரிய மாற்றம் வரணும்னா உன் மனசு, உன் எண்ணம், உன் நம்பிக்கை அதுக்கு தயாராகணும். அதனால்தான் இப்போது வாழ்க்கை உன்னை பயிற்சி பண்ணுது. ஒரு விதை மண்ணில் போட்ட உடனே மரமாகாது, அது மண்ணுக்குள் மெதுவாக வேர் பிடிக்கும். வேர் ஆழமாக இருந்தால்தான் மரம் உயரமாக வளரும். இப்போ நீ வேர் பிடிக்கிற நிலைமையில் இருக்கிறாய், வளர்ச்சி நடக்குது, அது இன்னும் வெளியில் தெரியலை. சில சமயம் நாம் விரும்புகிறது நமக்கு நல்லது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் அவசரப்பட்டு விடுவோம். ஆனால் சாய்பாபா அவசரப்பட மாட்டார். நீ இப்போ கேட்டதை நான் கொடுக்கலை என்றால் அது உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான். சின்ன ஆசீர்வாதத்திற்கு சின்ன காத்திருப்பு போதும், ஆனால் பெரிய யோகத்திற்கு பெரிய பொறுமை தேவை. நீ இவ்வளவு நாள் காத்திருக்கிறாய் என்றால் உன் ஆசீர்வாதம் சாதாரணம் இல்லை. அன்பான பக்தரே, இந்த தாமதம் உன் தோல்வி இல்லை, அது உன் நேரம் முழுமையாக வர காத்திருக்கும் இடைநிலை. அமைதியாக இரு, அவசரம் வேண்டாம். யோகம் வரும் காலம் நெருங்குது, கவலை இல்லாமல் இரு. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, யோகம் வரப்போகும் நேரம் அது திடீர்னு ஒரு நாள் வெடித்து வராது. அது அமைதியாக முன்னோட்டம் கொடுக்கும். அது உன் உள்ளத்தில் முதலில் தொடங்கும். பாபா சொல்கிறார், வாழ்க்கை மாறுவதற்கு முன் உன் மனம் மாறும். இப்போ கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நடக்குதா? அதே பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி மாதிரி உடைந்து போக மாட்ட. ஒரு உள்ளார்ந்த அமைதி, எதுவாக இருந்தாலும் சரி என்ற மனநிலை. இது சாதாரணம் இல்லை, இது யோகம் நெருங்குறதின் முதல் சைகை. சில உறவுகள், சில நண்பர்கள், சில சூழ்நிலைகள் தானாக விலக ஆரம்பிக்கும். நீ வருந்தாதே, பாபா உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்துகிறார். பெரிய ஆசீர்வாதத்திற்கு இது தயாராகிறது. முன்னாடி முக்கியமாக இருந்த விஷயங்கள் இப்போ அவ்வளவு முக்கியமாக தோணாது. உன் எண்ணம் உயர ஆரம்பிச்சிருக்கு. நீ வளர ஆரம்பித்தால் உன் விருப்பங்களும் மாறும். சின்ன விஷயங்களும் நன்றி சொல்லணும் என்று தோணும். நன்றி இருக்கும் இடத்தில் யோகம் தங்கும். யாரும் சொல்லாமல் உன் மனசு சொல்லும், எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்லதே நடக்கும். அந்த குரல் சாய்பாபாவின் உறுதி. அன்பான பக்தரே, இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் தெரிந்தால் உன் நேரம் மாறுது, யோகம் நெருங்குது, அருள் வேலை செய்யுது. அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. யோகம் வரும் காலம் கவலை இல்லாமல் இரு. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, கவலை என்பது என்ன தெரியுமா? இன்னும் நடக்காத விஷயத்தை முன்னாடியே மனசில் வாழ்வது. ஆனால் பாபா சொல்கிறார், நீ நாளையை பற்றி கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கவலை இல்லாமல் இருப்பது அதிசயம் இல்லை, அது ஒரு பயிற்சி. நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. சில விஷயங்கள் உன் கையில் இல்லை, அதனால் தான் ஒப்படைப்பு முக்கியம். மனசிற்குள் சொல்லு, பாபா பார்த்துக்குவார், என் வாழ்க்கை அவருடைய கையில் இருக்கிறது. இந்த எண்ணம் வந்தால் கவலை பாதி குறையும். கஷ்டம் இருந்தாலும் இன்னும் உனக்கு சுவாசம் இருக்குது, உனக்கு உணவு இருக்குது, உனக்கு உயிர் இருக்குது. நன்றி சொல்ல ஆரம்பித்தா மனம் மெதுவாக லேசாகும். நன்றி இருக்கும் இடத்தில் பயம் தங்காது. அவங்க வாழ்க்கை முன்னேறுது, எனக்கு மட்டும் ஏன் தாமதம்? இந்த எண்ணம் தான் அதிக கவலையின் காரணம். பாபா சொல்கிறார், ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் இருக்குது. உன் நேரம் தனி, உன் பாதை தனி. நாளை பற்றி யோசிக்காதே. இன்று என்ன செய்ய முடியும், இன்று என்ன நல்லது பார்க்க முடியும். இன்று சரியாக வாழ்ந்தால் நாளை தானாக சரியாகும். மனசுக்குள்ள தினமும் சொல்லு,
என் யோகம் நெருங்குது, எனக்கு நல்லதே நடக்கும், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் மனதை மாற்றும். அன்பான பக்தரே, கவலை என்பது நம்பிக்கை இல்லாத இடத்தில்தான் வளரும். நம்பிக்கை இருந்தால் கவலை தானாக குறையும். அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. யோகம் வரும் காலம் கவலை இல்லாமல் இரு. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இப்போ இந்த சில நிமிடங்கள் உன் வாழ்க்கையின் முக்கியமான நேரமாகலாம். எதையும் யோசிக்க வேண்டாம், எதையும் சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம். அமைதியாக இரு, முதுகு நேராக அமரு, கண்களை மெதுவாக மூடு, ஆழமாக மூச்சை இழு, மெதுவாக வெளியே விடு. மீண்டும் உள்ளே ஆழமாக மூச்சை இழு, மெதுவாக வெளியே விடு. ஒவ்வொரு மூச்சும் உன் மனசை லேசாகட்டும். உன் முன்னால் ஒரு மென்மையான பொன்னான ஒளி தெரிகிறது. அந்த ஒளி மெதுவாக பெரிதாகுது. அந்த ஒளிக்குள் பாபா நிற்கிறார். முகத்தில் கருணை, கண்களில் அன்பு, கையில் ஆசீர்வாதம். அவர் உன்னை பார்த்து சிரிக்கிறார். நீண்ட நாட்களாக உன்னை கவலைப்படுத்தும் விஷயத்தை நினைத்துக்கொள். அதை பிடித்து கொண்டு இருக்க வேண்டாம். மெதுவாக அதை பாபாவின் பாதத்தில் வைத்துவிடு. அவர் மெதுவாக சொல்கிறார், கவலைப்படாதே, உன் யோகம் நெருங்குது. மெதுவாக உள்ளுக்குள் இதை 5 முறை சொல்லு. என் யோகம் நெருங்குது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், பாபா என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உன் மனதில் பதியட்டும். உன் மார்புக்குள் ஒரு வெப்பமான அமைதி. மனம் லேசாகுது. இந்த அமைதிதான் யோகம் வருவதற்கான முதல் அறிகுறி. பாபா சொல்கிறார், நீ அமைதியாக இருந்தால் நான் வேலை செய்ய முடியும். ஆழமாக மூச்சையிலே, மெதுவாக கண்களை திற. இப்போ நீ தனியாக இல்லை, உன் வாழ்க்கை பாதுகாப்பில் இருக்குது. யோகம் வரும் காலம் கவலை இல்லாமல் இரு. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இந்த பதிவு நீ கடைசி வரை கேட்டிருந்தால் அது ஒரு சின்ன விஷயமில்லை. உன் மனசு தயாராகி இருக்கிறது. உன் நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கிறது. நீ இவ்வளவு நாள் தாங்கி வந்த சோதனைகள், நீ நிம்மதியாக சுமந்த கவலைகள், நீ யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த பயம், இவையெல்லாம் வீணாகாது. பாபா இன்று உனக்கு ஒரு உறுதி தருகிறார். நீ கவலைப்படாதே, உன் யோகம் வரும் காலம் நெருங்கிவிட்டது. சில விஷயங்கள் உடனே மாறாமல் இருக்கலாம், ஆனால் மனதில் வைத்துக்கொள், மாற்றம் உள்ளிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அமைதி உன் மனசுக்குள் வந்திருக்கு. நம்பிக்கை மீண்டும் எழுந்திருக்கு. அதுவே பெரிய அடையாளம். இனி அவசரம் வேண்டாம், ஒப்பீடு வேண்டாம், பயம் வேண்டாம். ஒவ்வொரு நாளையும் அமைதியாக வாழ். பாபாவிடம் ஒப்படைத்துவிடு. நம்பிக்கையை பிடித்துக்கொள். யோகம் வரும் காலம் கவலை இல்லாமல் இரு. ஓம் சாய்ராம்.